அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணான். சரி, அவன் உனக்கு மெசேஜ் பண்ற இப்ப? அவன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஆனால் அப்போ தான் வந்து அப்பா அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு உங்களை பிடிச்சது, நான் உங்களை கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். ஆனால் திரும்பி திரும்பி வேறு ஃபோனில் இருந்தெல்லாம் எனக்கு அவன் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கான். அவனை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளில போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தாங்க. இதெல்லாம் பார்த்தா வீட்டை விட்டு வெளில போக முடியுமா? விடுங்க, இதை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதையும் சமாளிக்க வேணாம். இந்த போன் இருக்கிறதுனால தானே பிரச்சனை. ஏங்க என்ன பண்றீங்க? இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வீட்டை விட்டு வெளில போக கூடாதுன்னா எப்படி வேலைக்கு போறது? நீ வேலைக்கும் போ தேவையில்ல. இந்த சின்ன விஷயத்தை ஏங்க இவ்வளவு பெருசாக்குறீங்க? வேலைக்கும் போக கூடாது சொல்றீங்க. உனக்கு தெரியாது, இதே மாரி தான் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அவ லவரோட ஓடி போயிட்டா. அவன் அந்த அசிங்க தாங்காம செத்தே போயிட்டான். அதே மாதிரி நான் ஓடி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அவன் ஆரம்பத்துல இருந்தே என்ன மாரி அவன் பொண்டாட்டிய கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தா அவன் செத்துருக்க தேவையில்ல. நான் அந்த தப்ப பண்ணவே மாட்டேன். நில்லுங்க. இப்ப எங்க போறீங்க? ஏங்க இப்ப ஏன் என் ஃபைல் எடுக்கிறீங்க? ஏங்க என்னங்க பண்றீங்க? எதுக்கு இப்ப என் ஃபைல் எடுக்கிறீங்க நீங்க? ஏங்க என்ன பண்றீங்க? விடுங்க. ஏங்க நீங்க ஃபைல் ஏன் நீங்க என்ன பண்றீங்க தெரியுதா உங்களுக்கு? மனுஷனா நீங்க மிருக மாதிரி நடந்துக்கிறீங்க. படிச்ச சர்டிபிகேட் யாராவது கீழ்ச்சி போடுவாங்களா? என் சர்டிபிகேட்டை கீழ்ச்சி போட்டா என்னால வேலைக்கு போக முடியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். எதிர்த்தா பேசுற? இனிமே நீ வேலைக்கே போக கூடாது. நீ வேலைக்கு போனா உன்னை சாவடிச்சிருவேன்.